Greetings to all. இன்னைக்கு நாம term 1 8th standard number systemல exercise number 1.1ல page number 13ல இருக்கக்கூடிய problems பார்க்க போறோம். நேத்திக்கு 7th problemோட second subdivision வரைக்கும் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு third subdivisionல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன் ரேஷனல் நம்பர்ஸை டீல் பண்ண போறோம் அப்படின்னாலே நம்ம வந்து அதனுடைய டினாமினேட்டரை சேமா கொண்டு வந்து வச்சுக்கணும். அந்த சேமா கொண்டு வரதுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று, நம்ம ரெண்டு டினாமினேட்டருக்கும் எல்சிஎம் எடுத்து அந்த டினாமினேட்டரை சேமா கொண்டு வரலாம். இன்னொரு மெத்தட் என்னென்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன். நான் எப்போவுமே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இங்கேயும் நான் அதை தான் செய்ய போகிறேன். கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ கிராஸ் மல்டிபிள் அப்படிங்கிறது இந்த ரேஷனல் நம்பரோட டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டர், ஃபர்ஸ்ட் ரேஷனல் நம்பரோடைய டினாமினேட்டர், செகண்ட் ரேஷனல் நம்பரோடைய நியூமரேட்டர், இந்த மாதிரி கிராஸாக மல்டிபிள் பண்ணணும். அதுக்கு பேர் தான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அண்ட் தென் டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி ரெண்டு ரேஷனல் நம்பருக்கும் டினாமினேட்டரை அந்த ஆன்சரை போட போகிறோம். இதுதான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ 20 into 1 20 divided by 4 into 20 80 கமா அதே மாதிரி இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் 4 into 7 28, டினாமினேட்டரில் 4 into 20 80. ஸோ இந்த கொஷின் என்ன அப்படின்னா, இதில் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஒரு 5 ரேஷனல் நம்பர்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணணும் இந்த ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ்க்கு இடையில. ஸோ அதனால் நான் டினாமினேட்டர் சேமாக கொண்டு வந்துட்டேன். இப்போ லைக்காக இருக்கும்போது பார்க்குறதுக்கு நம்மளால் ஈஸியாக லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். டினாமினேட்டர் சேமாக தான் இருக்குது. இங்கே 20 இருக்குது, இங்கே 28 இருக்குது. 20லேருந்து 28க்குள்ளே நம்மளால் கண்டிப்பாக ஒரு 5 நம்பர்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். அது என்னென்னா 21/80, 22/80, 23/80, 24/80, இன்னொரு நம்பர் 25/80, இந்த மாதிரி எழுதலாம். புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் 100 வச்சு ஆன்சர் இருக்கும். அப்படியும் பண்ணலாம். அவங்க வந்து இதை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணி 1/4 டெசிமலாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. டெசிமலாக கன்வெர்ட் பண்ணோன்னா 1 4ஆல் டிவைட் பண்ணி போட்டிருக்காங்க. அதே மாதிரி 7ஐயும் 20ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. பண்ணி டெசிமலாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் டினாமினேட்டர் கொண்டு வந்திருக்காங்க 100. அப்படியும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இது என்னென்னா 4ஐயும் நம்மளால் 100ஆக மாற்ற முடியும். இன்ட்டு 4 into 25. ஸோ டினாமினேட்டரில் பண்ணுறதுனால நியூமரேட்டர்லேயும் 25ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் 20யை 100ஆக மாற்றணும் அப்படின்னா இன்ட்டு 5, நியூமரேட்டர்லேயும் இன்ட்டு 5. அப்போ இந்த ஃப்ராக்ஷன் எப்படி ஆகுனா 25/100, இன்னும் இந்த ஃப்ராக்ஷன் வந்து 35/100 அப்படின்னு ஆகும். ஸோ 25/100லேருந்து 35/100க்குள்ளே ஏதாவது ஒரு 5 நம்பர்ஸ் நம்ம எழுதலாம். இந்த ஆன்சரும் கரெக்டு தான், இந்த ஆன்சரும் கரெக்டு தான். ஸோ எப்போவுமே நம்ம ஸ்டாண்டர்டாக ஒரு ப்ராப்ளம் ஒரு மாதிரி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல தான் நிறைய பேர்த்துக்கு வந்து மேக்ஸ் புரியாமல் போகிறது. என்ன திடீர்னு இப்படி பண்ணுறாங்க, அந்த ப்ராப்ளமில் வேறு மாதிரி பண்ணாங்க, இந்த ப்ராப்ளமில் வேறு ஸ்டெப் போடுறாங்க, ஏன் இப்படி அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷனால் தான் சில பேருக்கு வந்து மேக்ஸ் பிடிக்காமல் போகுது. தேவைப்படுற இடத்துல வேணால் நம்ம அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ப்ராப்ளமுக்கு ஒரு மெத்தட், இன்னொரு ப்ராப்ளமுக்கு இன்னொரு மெத்தட் அப்படிங்கிறது ஒரு லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம மெத்தட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இங்கே பொறுத்த வரைக்கும் தேவை கிடையாது. புக் பேக் ஆன்சர் தான் வரணும்னு அவசியம் கிடையாது. இதுவும் கரெக்டான ஆன்சர் தான். நீங்கள் எக்ஸாம்பிள் சம்மில் கூட இதை வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஒரு ப்ராப்ளமில் வந்து டினாமினேட்டர் சம்திங் டினாமினேட்டரில் ஒன்று 4 இருக்கும், இன்னொன்று 5 இருக்கும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை கூட ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 7th ப்ராப்ளமில் 4th சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போது இதில் வந்து ரெண்டு ரேஷனல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒன்று -6/4, இன்னொன்று வந்து -23/10. இந்த ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ்க்கு இடையில நம்ம ஒரு 5 ரேஷனல் நம்பர்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரேஷனல் நம்பர்ஸ் நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணியும் டினாமினேட்டரை சேமாக கொண்டு வரலாம். அப்படி இல்லைனா எல்சிஎம் எடுத்தும் டினாமினேட்டரை சேமாக கொண்டு வர முடியும். டினாமினேட்டரை சேமாக வச்சா தான் நம்மளால் ரேஷனல் நம்பர்ஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதனால தான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நம்ம வந்து பண்ணிடணும். என்ன
அவங்க வந்து ஆட் பண்ண சொன்னாலும் மல்டிபிள் பண்ண ஆட் பண்ண சொன்னால் மைனஸ் பண்ண சொன்னாலும் எது பிக்கர் எது ஸ்மாலர் இந்த 4 விஷயம் பண்ணுறதுக்கு நமக்கு டினாமினேட்டர் சேமாக இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஸோ ரேஷன் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் இல்லாத சமயத்தில் நம்ம வந்து அதை டினாமினேட்டரை சேமாக கொண்டு வந்துக்க தான் பார்க்கணும். இப்போ பார்த்தோன்னா இது டினாமினேட்டர் சேமாக கொண்டு வர நான் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஒரு ப்ராப்ளமில் மட்டும் நான் எல்சிஎமும் போட்டு காட்டுறேன். பட் ஜென்ரலாக என்னோடய வீடியோஸில் நான் வந்து ரேஷனல் நம்பர்ஸ்க்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் டினாமினேட்டர் சேமாக கொண்டு வருவேன். ஜஸ்ட் இந்த ஒரு ப்ராப்ளமில் மட்டும் உங்களுக்கு எல்சிஎம் எடுத்து எப்படி போடணுங்கிறது இந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும் சொல்லலான்னு இருக்கேன். ஓகே, இந்த டினாமினேட்டர் இந்த நியூமரேட்டரோட மல்டிபிள் ஆகும்போது -60 அண்ட் டினாமினேட்டர் மல்டிபிள் ஆகும்போது 4 × 10 40 டினாமினேட்டரில் 40. அடுத்த ரேஷனல் நம்பர் 4 -23 மல்டிபிள் ஆகும்போது இட் இஸ் 92 -92 டிவைடட் பை 40. ஓகே, இது ஏன் நம்ம எல்சிஎம்மில் எடுத்தால் இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். 4 and 10 எல்சிஎம் எதுக்கு எடுப்போம்? டினாமினேட்டருக்கு தான் எல்சிஎம் எடுப்போம். ஸோ ரெண்டுமே 2 டேபிளில் வரும். 2 times 4 2 5 times 10. ஸோ இதுக்கு மேலே எல்சிஎம் எடுக்கணும்னா 2 1 times அப்புறம் 5 அப்படியே இருக்கும். தென் 5 1 times 1 வர வரைக்கும் எல்சிஎம் எடுத்தாச்சு. ஸோ இதனுடைய எல்சிஎம் 2 2s are 4 4 5s are 20. இதான் இதனுடைய எல்சிஎம். அப்போ ரெண்டு டினாமினேட்டரையும் நான் 20யாக மாற்றணும். இதை நான் 20யாக மாற்றணும்னா இன்டூ 5, இதை 20யாக மாற்றணும்னா இன்டூ 2. டினாமினேட்டரில் என்ன சேஞ்ச் பண்ணாலும் நியூமரேட்டருக்கும் பண்ணணும். இது வந்து ஒரு ஜென்ரல் ரூல், எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி ஒரு ஈக்குவேஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்ணணும், ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், ஒரு +5 பண்ணுறோம் இல்லை -5 பண்ணுறோம் இல்லை ஏதோ ஒரு நம்பரை நான் மல்டிபிள் பண்ணுறேன் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா அதை ரைட் ஹேண்ட் சைடும் செய்யணும். இது ஈக்குவேஷனில் நம்மளுடைய காமனான ஒரு விஷயம். நமக்கு தெரியும் ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ்டு ஒன் இல்லையா? அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன செஞ்சாலும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் செஞ்சால் மட்டும்தான் அந்த ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ்டாக நிற்கிறோம். அது ஒரு தராசு மாதிரி. ஒன் சைடு மட்டும் நம்ம வெயிட் ஏற்றிட்டே போனோம்னா இன்னொரு பக்கம் என்ன ஆகும்? இம்பேலன்ஸாக நிற்கும். ஸோ அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி ஈக்குவேஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன சேஞ்சஸ் பண்ணினாலும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் அதே சேஞ்சஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ஒரு ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டரில் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் நம்ம நியூமரேட்டருக்கும் அதே சேஞ்ச் பண்ணணும். 5ஆல் மல்டிபிள் பண்ணால் நியூமரேட்டரையும் 5ஆல் மல்டிபிள் பண்ணணும். இல்லை டினாமினேட்டர் ஏதோ ஒரு நம்பரால் நான் சப்ட்ராக்ட் பண்ணுறேன்னா நியூமரேட்டரும் அதே மாதிரி செய்யணும். என்ன நம்பர் என்ன ஆப்ரேஷன் அது அப்படியே நியூமரேட்டருக்கு நம்ம கொடுக்கணும், எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் இல்லாமல். சரி, ஓகே. ஸோ இப்போ இந்த நம்பர் என்ன ஆகும்? -6 × 5 அப்படிங்கிறது வந்து -30 டிவைடட் பை 20. இந்த நம்பர் என்ன ஆகும்? -23 × 2 அப்படிங்கிறது -46 டிவைடட் பை 20. ஸோ நீங்கள் இதுக்கு இடையிலையும் ஒரு 5 நம்பர் எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். இதுக்கு இடையிலையும் ஒரு 5 நம்பர் எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ரெண்டுமே சரியான ஆன்சர் தான். இது ரெண்டுமே இல்லாமல் புக்கில் ஒரு ஆன்சர் இருக்குது. அது எப்படி வரும்னு நான் சொல்கிறேன் இருங்க. நம்ம இதுலேருந்து ஒரு 5 நம்பர்ஸ் இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். 61/40 அண்ட் தென் 71/40 81/40. ஏன்னா இவ்வளவும் இதுக்கு இடையில தான் இருக்குது. 60 to 92 வரைக்கும் நம்ம ரீச் ஆகிறதுக்குள்ளே என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அதில் ஏதாவது ஒரு 5 எடுத்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். தென் 64/40 எல்லாத்துலேயும் மைனஸ் போடணும். அண்ட் தென் -74/40 ஏதாவது ஒரு 5 நம்பர்ஸ். அதே மாதிரி இங்கேயும் 30லேருந்து 46க்குள்ளே நிறைய நம்பர்ஸ் இருக்குது. -31/20 -32/20 -33/20 and then -34/20 42/20 எல்லாமே -42/20. ஓகே, புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் 100 வச்சு எழுதியிருப்பாங்க. அவங்க அது இந்த இனிஷியல் ஃப்ராக்ஷன் இருக்குல்ல -6/4 அப்புறம் -23/10 இதை வந்து டெசிமலாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டினாமினேட்டரில் 100 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா டினாமினேட்டர் 100ஆக மாற்றிருக்காங்க ரெண்டுத்துக்குமே. ஸோ நம்ம வந்து இதை அப்படியும் செய்யலாம். சாரி, ப்ரீவியஸ் ப்ராப்ளம் தான் 100 பண்ணியிருந்தாங்க, இப்போ 10 பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி இங்கே 10 இருக்குது. ஸோ அது மாதிரி அவங்க கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க. இதை டிவைட் பண்ணி இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது அதாவது -6/4 டிவைட் பண்ணும்போது -1.2 வந்துச்சு. இதை டிவைட் பண்ணும்போது ஆல்ரெடி டினாமினேட்டர் 10 இருக்கிறதுனால ஒரு 0 இருக்கு இல்லையா, ஒரு 0க்கு ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா -2.3.
இதுக்கப்புறம் இதை வந்து அவங்க திரும்பவும் எப்படி ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. மைனஸ் ஒரு டெசிமல் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுனால இதை வந்து -12/10ன்னும் இதை வந்து -23/10ன்னும் எடுத்து இந்த 12லேருந்து 23க்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர் அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க, ஒரு 5 நம்பர். இப்படியும் பண்ணலாம். இந்த 3 ஆன்சருமே கரெக்டு தான். எல்சிஎம் எடுத்து போட்டாலும் கரெக்டு தான், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி போட்டாலும் கரெக்டு தான். டினாமினேட்டரை காமனாக 10ஆவோ இல்லை காமனாக 100ஆவோ, உங்களுக்கு அந்த 100, 10 அந்த சீரீஸ் புரியுதுல்ல, அந்த மாதிரி டினாமினேட்டரை கொண்டு வர முடிஞ்சாலும் அப்படி நம்ம கொண்டு வந்தோம் ஏதாவது ஒரு 5 நம்பர்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். இந்த 3 மெத்தட்லேயுமே ஒரு ரேஷனல் நம்பர்ஸ்க்கு இடையில ஒரு 5 நம்பர்ஸ் ஆகட்டும் 10 நம்பர்ஸ் ஆகட்டும் நம்மளால லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். 3 மெத்தட் சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சி போடுறது, ஒன்று கிராஸ் மல்டிப்ளிகேஷன், இன்னொன்று வந்து டினாமினேட்டரை காமனாக ரெண்டுத்துக்குமே 10ஆவோ இல்லை 100ஆவோ கன்வெர்ட் பண்ணி போடுறது. ஓகே, இப்போ 8th ப்ராப்ளம் பார்க்கலாம். யூஸ் த மெத்தட் ஆஃப் ஆவரேஜ் டு ரைட் 2 ரேஷனல் நம்பர்ஸ் between 14/5 and 16/3. இது ரெண்டுத்துக்கு இடையில அதே மாதிரி தான் 2 ரேஷனல் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. பட் இங்கே மெத்தட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெத்தட் ஆஃப் ஆவரேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் மெத்தட் அவங்க மென்ஷன் பண்ணலை அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஒரு 3 வழி, அந்த 3 டைப்லையும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் மெத்தட் மென்ஷன் பண்ணினதுனால நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிச்சி தான் இங்கே போடணும். ஆவரேஜ்னால் என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கிளாஸில் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் மார்க் கொடுத்த உடனே ஒரு ஃபர்ஸ்ட் டேர்ம் முடிஞ்சாலோ இல்லை கிளாஸில் ஏதோ ஒரு எக்ஸாம் முடிஞ்சோடனே அந்த உங்கள் மார்க்கோட ஆவரேஜ் கேட்டால் என்ன பண்ணுவீங்க, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் இது 5 மார்க்கையும் ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணுவீங்க. அதுதான் உங்களுடைய ஆவரேஜ் பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை எனக்கு சயின்ஸ், சோஷியல், மேக்ஸில் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னா அந்த 3 சப்ஜெக்ட் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணுவீங்க. 5 சப்ஜெக்ட்டுக்கு போடும்போது 5 மார்க்கையும் ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணுவீங்க. 3 சப்ஜெக்ட்டுக்கு தான் பண்ணுறீங்கன்னா 3 மார்க்ஸையும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணுவீங்க. ஸோ ஆவரேஜ் அப்படிங்கிறது என்னென்னா எத்தனை நம்பர் வேணாலும் ஆட் பண்ணலாம். ஆனால் டிவைட் பண்ணும்போது நீங்கள் எத்தனை நம்பர் ஆட் பண்ணீங்களோ அத்தனை நம்பரால் டிவைட் பண்ணணும். 2 நம்பர் ஆட் பண்ணால் 2ஆல் டிவைட் பண்ணணும். 5 நம்பர்ஸ் ஆட் பண்ணால் 5ஆல் டிவைட் பண்ணணும். 6 நம்பர்ஸ் ஆட் பண்ணால் 6ஆல் டிவைட் பண்ணணும். இதுதான் ஆவரேஜ். இப்போ நமக்கு 2 ரேஷனல் நம்பர் தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். ஆட் பண்ணணும், சப்ராக்ஷன் பண்ணணும், எது பெரிய நம்பர் சின்ன நம்பர்னு கம்பேர் பண்ணணும். அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி டினாமினேட்டரை சேமாக கொண்டு வந்துடுவோம். அதுதான் நான் இப்போ இங்கே பண்ண போகிறேன். இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணினோம் அப்படின்னா இது வந்து 42/15. இந்த நம்பர் என்னவாகும் 30. ஸோ 80/15 அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட் பண்ணி தான் டிவைட் பண்ணி இப்பயே கூட நம்ம ரேஷனல் நம்பர்ஸ் இதில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். இருந்தாலும் அவங்க வந்து 2 ஆவரேஜ் அப்படின்னு சொன்னதுனால என்ன பண்ண போகிறோம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா 2 and 4 + 8 is 12 divided by 15. ஓகே, 100 இது ஓகேயா. இதுதான் வந்து ஆட் பண்ணி கிடைச்ச நம்பர். இன்னும் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணல. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணினா மட்டும்தான் அது வந்து ஆவரேஜ். ஸோ இப்போ நான் 2ஆல் டிவைட் பண்ணணும். இது எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு ஃப்ராக்ஷன் டிவைடட் பை ஒரு நம்பர். இந்த நம்பரையும் என்னால் ஃப்ராக்ஷனாக எழுத முடியுமா? இப்போ நான் சொல்கிற வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு ஃப்ராக்ஷன் டிவைடட் பை இன்னொரு ஃப்ராக்ஷன் அப்படின்னு இருக்குன்னா, அகெயின் சொல்கிறேன், ஒரு ஃப்ராக்ஷன் டிவைடட் பை இன்னொரு ஃப்ராக்ஷன் அப்படின்னு இருக்குன்னா என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் அப்படியே இருக்கும், செகண்ட் ஃப்ராக்ஷன் இன்வர்ஸாக வரும். இன்வர்ஸ் மீன்ஸ் இந்த 2/1ங்கிறது 1/2ஆக வரும். டிவிஷன் ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறும். இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், ஒரு ஃப்ராக்ஷன் டிவைடட் பை இன்னொரு ஃப்ராக்ஷன் இருந்தால் ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் அப்படியே இருக்கும், செகண்ட் ஃப்ராக்ஷன் அதனுடைய இன்வர்ஸ் எடுக்கும், ப்ளஸ் இந்த டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷனாக மாறும். ஓகே, இப்போ 2 1 டைம்ஸ் இதை நம்ம எத்தனை டைம் டிவைட் பண்ண முடியும், 6 × 12 1 டைம்ஸ் 2. ஸோ என்ன டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குது, 61/15. நம்ம இன்னும் ஒரு ரேஷனல் நம்பர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம், அவங்க 2 ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்க சொன்னாங்க. இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 3 ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் கண்டுபிடிச்சி
இதை ரீச் பண்ணும் இல்லையா. இப்போ இதையும் வச்சுட்டு இல்லை இதையும் வச்சுட்டு இன்னொரு வாட்டி ஆட் பண்ணி டிவைட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஆவரேஜ் மெத்தட் அப்படின்னாலே நீங்கள் டூவால் டிவைட் பண்ணி தான் அந்த ரேஷனல் நம்பரை ரீச் பண்ண முடியும். ஜஸ்ட்டு டினாமினேட்டர்லாம் சேமாக இருக்குது, நம்ம பிளைண்டாக ஏதாவது ஒரு நம்பர் அதுலேருந்து லிஸ்ட் அவுட் பண்ணிடக்கூடாது. 2ஆல் டிவைட் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிறது தான் ஆவரேஜ் மெத்தடில் கிடைக்கக்கூடிய ரேஷனல் நம்பருக்கான ஆன்சர். நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோமா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ ஒன் டைம் நான் 2ஆல் டிவைட் பண்ணி 16/15 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் அரைவ் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு நம்பரும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் இதை சூஸ் பண்ணிக்க போகிறேன். 80 இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணி திரும்பவும் 2ஆல் டிவைட் பண்ண போகிறேன். 80 + 61 டிவைடட் பை 15 அப்படிங்கிறது இந்த ரேஷனல் நம்பர். இந்த ரேஷனல் நம்பரை நான் 2ஆல் டிவைட் பண்ணணும். இன்னும் அந்த ப்ராசஸும் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 80 + 61 அப்படிங்கிறது 0 + 1 1, 6 + 8 அப்படிங்கிறது 14 டிவைடட் பை 15. கீழே ஒரு 2 இருக்குது. ஓகே, நான் 42 சூஸ் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது டிவைட் பண்ணோன்னா 2ஆல் டிவைட் பண்ணோன்னா நியூமரேட்டர் ஈவனாக இருக்கணும். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், ஸ்டில் we can do. ஸோ இது என்ன ஆகும், ஒரு ஃப்ராக்ஷன் டிவைடட் பை இன்னொரு ஃப்ராக்ஷன் இருந்தால் ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனான 141/15 அப்படியே இருக்கும். செகண்ட் ஃப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷனில் இன்வர்ஸாக வரும். 2/1 அப்படிங்கிறது 1/2ன்னு வரும். ஓகே, இப்போது கேன்சல் பண்ண முடியாது 2 டேபிளால் இதை, ஏன்னா இது ஆட் நம்பர். ஸோ நம்ம அப்படியே மல்டிபிள் பண்ணி போட்டுடலாம். 141 × 1 அப்படிங்கிறது 141 டிவைடட் பை 15 × 2 அப்படிங்கிறது 30. ஓகேயா. ஸோ இதே மாதிரி நீங்கள் இங்கே நம்ம கடைசியாக ஒரு ஆன்சர் கிடச்சது இல்லையா, அதையும் 42வையும் கூட ஆட் பண்ணி டிவைட் பண்ணலாம். அதையும் வேணால் பண்ணி காட்டிடுறேன், அதுக்கும் ஒரு ஆன்சர் வரும் பாருங்கள். ஸோ அவங்க கேட்டபடி ரேஷனல் நம்பர் 1 இது ரேஷனல் நம்பர் 2 இது, சாரி Q2 Q1. ஓகே, இப்போது இந்த நம்பரையும் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருவோம். 61/15 + 42/15 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா 103 டிவைடட் பை 15. இது ரெண்டுத்தையும் நான் 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ ஃப்ராக்ஷன் டிவைடட் பை அனதர் ஃப்ராக்ஷன் இருந்தால் ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் அப்படியே இருக்கும், செகண்ட் ஃப்ராக்ஷன் 1/2ன்னு வரும். ஸோ நம்ம டிவைட் பண்ண முடியாது, அப்படியே மல்டிபிள் பண்ணிவிடுங்க. 103 × 1 அப்படிங்கிறது 103, 15 × 2ங்கிறது 30. இதுதான் உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கும். இந்த நம்பரும் இருக்கும். பட் இதுவும் கரெக்டான ஆன்சர் தான். ஸோ அவங்க 2 நம்பர் தான் கேட்டாங்க. இது 3ல் ஏதாவது ஒரு 2 ஸ்டெப்போடு நிறுத்திக்கலாம் நீங்கள். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். அடுத்து 9th ப்ராப்ளம். கம்பேர் த ஃபாலோயிங் pairs of rational numbers-னு கொடுத்துருக்காங்க. கம்பேர் அப்படின்னா which is smaller, which is greater அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ கம்பேரிசன், அடிஷன், சப்ராக்ஷன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ரேஷனல் நம்பருக்கு காமன் டினாமினேட்டர் இருக்கணும், அதாவது சேம் டினாமினேட்டர் இருக்கணும். ஸோ நான் அதுக்காக இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறேன். 8 × -11 -88 டிவைடட் பை 5 × 8 40. இது ஒரு ரேஷனல் நம்பர். அடுத்தது இது எப்படி சிம்பிளிஃபை ஆகும்னா 5 × -21 அப்படிங்கிறது -105 டிவைடட் பை 40. ஸோ இப்போ நெகட்டிவ் நம்பராக இருக்குது. இன்கேஸ் இது பாசிட்டிவாக இருந்தால் நான் 105 தான் கிரேட்டர் நம்பர்னு சொல்லுவேன். பட் இது நெகட்டிவாக இருக்கிறதுனால அதுதான் ஸ்மாலர் நம்பர், 88 கிரேட்டர் நம்பர். ஓகேங்களா. ஓகே, இப்போ செகண்ட் சப்டிவிஷனுக்கு வருவோம். இங்கேயும் அதே மாதிரி தான் கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே டினாமினேட்டரில் இருக்கிற மைனஸ் சைனை நியூமரேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணிக்க போகிறேன். ஷிஃப்ட் பண்ணி இதை -3/4 அப்படின்னும் இதை -1/2 அப்படின்னும் எடுத்துக்க போகிறேன். ஓகே, ஸோ நியூமரேட்டரில் -1 வச்சு நம்ம மைனஸ் சைன் வச்சு பண்ணுறது தான் ஸ்டாண்டர்ட் மெத்தட். ரேஷனல் நம்பர்ஸ்லேயே ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னு உங்கள் புக்கில் இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு ஒன் ஆஃப் த கண்டிஷன் என்னென்னா டினாமினேட்டரில் மைனஸ் இருக்கக்கூடாது, நியூமரேட்டரில் தான் மைனஸ் இருக்கணும். இந்த கண்டிஷனும் இப்போது
அப்படியே ப்ராப்ளம் போட்டுகிட்டே வரும்போது ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன். ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றுமே உங்களுக்கே தெரியும், டினாமினேட்டரில் மைனஸ் இருந்தால் அது ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும் நமக்கு பண்ணுறதுக்கு. இது நியூமரேட்டரில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும் இல்லையா? அது அப்படியே செஞ்சுருங்க, நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். பண்ணினா -6/8 இந்த ஃப்ராக்ஷன் வந்து என்ன ஆகும்னா -4/8 அப்படின்னு ஆகும். இப்போ 6 and 4 அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக 6 தான் பெரிய நம்பர்னு சொல்வேன். பட் இது -6ன்னு இருக்கிறதுனால -6 தான் ஸ்மாலர் நம்பர், -4 கிரேட்டர் நம்பர். ஓகே, லாஸ்ட் இது பாசிட்டிவ் நம்பர் தான், ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு எது பிகர்னு சொல்லிடலாம். 5 2s are 10 divided by 3 5s are 15. இது ஒரு ஃப்ராக்ஷன். இது பார்த்தீங்கன்னா 3 4s are 12 divided by 15, which is greater. இது பாசிட்டிவ் நம்பர் தான், ஸோ 12 தான் கிரேட்டர் நம்பர். இதோட நிறுத்திடாமல் இந்த ஒரிஜினல் ஃப்ராக்ஷனையும் இங்கே நம்ம எடுத்துகிட்டு வந்து எழுதிடணும். இது எந்த ஃப்ராக்ஷன் இப்படி கன்வெர்ட் ஆகிருக்கு, -11/5 அப்படிங்கிறது தான் இப்படி கன்வெர்ட் ஆகிருக்கு. இது வந்து -21/8 அப்படிங்கிறது தான் இப்படி கன்வெர்ட் ஆகிருக்கு. அப்படியே அந்த சைனை எழுதிடுங்க. அதுக்கு நேராக அதோட ஒரிஜினல் நம்பர் எழுதிட்டு அந்த சைனை அப்படியே எழுதிடுங்க. இங்கேயும் அதே பண்ணிவிடுங்க. -3/4 இது -1/2. அப்படியே நம்ம எது கிரேட்டர் சைன் எந்த பக்கம் போட்டிருக்கோமோ அந்த சைட் போட்டுருங்க. ஸோ -3/4 விட -1/2 தான் கிரேட்டர் நம்பர். ஓகே, லாஸ்ட் ப்ராப்ளமும் அதே மாதிரி தான். 2/3 இது 4/5 இது. ஸோ அந்த நம்ம ஏற்கனவே அரைவ் பண்ண அதே சைனை இந்த நம்பருக்கு இடையில போட்டுருணும். ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சதும் ஒரிஜினல் நம்பரை திரும்பவும் எழுதி அந்த சைனோட முடிச்சிருங்க. அவ்வளோதான், இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. 10th ப்ராப்ளமும் இன்றைக்கே பார்த்துலாம். இன்றைக்கி இந்த 1.1 ப்ராப்ளம்ஸ் எல்லாம் முடிச்சிடணும் அப்படின்ட்டு இருக்கேன். நாளைக்கு நம்ம வந்து அந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் 10th ப்ராப்ளம். அரேஞ்ச் த ஃபாலோயிங் இது என்னது, Q அப்படின்னா ரேஷனல் நம்பர்ஸ். எஸ், மறக்கக்கூடாது நம்ம. அரேஞ்ச் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ் இன் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். ஒரு சில நம்பர்ஸ் அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும் அப்படின்னா எது பெருசு எது சின்னதுன்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியும். சில பேருக்கு அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங்கில் கன்ஃபியூஸ் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்காது. ஏன்னா நீங்கள் இதை ப்ரைமரிலே நல்லா அதிலெல்லாம் மாஸ்டர் ஆகி தான் வந்திருப்பீங்க. ஸ்டில் இருந்தும் சில குழந்தைங்களுக்கு அதில் வந்து கன்ஃபியூஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்காக மட்டும் இந்த டிப்ஸ் சொல்கிறேன். டிசெண்டிங் அப்படின்னா டிக்ரீஸிங் அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசெண்டிங், டி அப்படின்னாலே சம்திங் கோயிங் டவுன் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ டிசெண்டிங் அப்படின்னா அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து நம்பர் இருக்க 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 சின்னதாகிட்டே போகணும். அப்போது பெரிய நம்பர் பிக்கில் ஆரம்பித்தாதான், கிரேட்டரில் ஆரம்பித்தாதான் போக போக அது போய் ஸ்மாலில் முடியும் இல்லையா? ஸோ டிசெண்டிங் அப்படின்னா கிரேட்டர் டு ஸ்மாலர். அசெண்டிங் அதனுடைய அப்படியே இன்வர்ஸ், ஸ்மாலில் ஸ்டார்ட் பண்ணி கிரேட்டரில் முடிக்கணும். இந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா ரெண்டுத்துக்கும் நம்ம 2 க்ளூ வச்சுக்க வேண்டாம். ஒன்றுத்துக்கு மட்டும் க்ளூ வச்சுட்டோன்னா இன்னொன்று அதனுடைய இன்வர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ டிசெண்டிங் அப்படின்னா டிக்ரீஸிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. டி அப்படிங்கிற வார்த்தை எப்பவுமே டிஇ அப்படிங்கிறது வந்து குறையிறத தான் குறிக்கும். ஸோ போக போக குறையணும்னா நம்ம கிரேட்டரில் ஸ்டார்ட் பண்ணால் தான் போக போக குறைஞ்சிட்டே போக முடியும். ஸோ கிரேட்டர் டு ஸ்மாலர் அப்படிங்கிறது தான் டிசெண்டிங் ஆர்டர். ஸோ நமக்கு ரேஷனல் நம்பர்ஸ் இருக்குது, அதில் அடிஷன் பண்ணணும், சப்ட்ராக்ஷன் பண்ணணும், இல்லை எது பெருசு எது சின்னதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னாலே நமக்கு டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். 2 நம்பர் இருந்தால் கிராஸ் மல்டிபிள் பண்ணிடலாம். இத்தனை நம்பர் இருக்கிறதுனால வேறு வழியே இல்லை, நம்ம எல்சிஎம் எடுத்து தான் ஆகணும். ஸோ எல்சிஎம் மெத்தட் தான் இங்கே செட் ஆகும். ஓகே, இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நம்ம எப்போ பண்ணுவோம், 2 ரேஷனல் நம்பர் இருக்கும்போது. இந்த மாதிரி மல்டிபிள் ரேஷனல் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரே மெத்தட் எல்சிஎம் எடுத்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ 12, 8, 24, -9, மைனஸ் சைன் இங்கே வேண்டாம். ஓகே, எல்சிஎம் கண்டுபிடிக்கும்போது மைனஸ் வேண்டாம். ஸோ இந்த 9 தவிர்த்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பராக இருக்குது. ஸோ நான் 2 டேபிளில் ட்ரை பண்ண போகிறேன். 6 times, 4 times, இது 12 times. 9 2 டேபிளில் வராது, 9 அப்படியே இருக்கட்டும். 36 வந்து 12 times வரும். சாரி 18 times வரும். அண்ட் தென் ஓகே, தென் திரும்பவும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஈவன் நம்பர் தான் 9 தவிர்த்து. ஸோ திரும்பவும் நான் 2 டேபிளே ட்ரை பண்ணேன். 2 3s are 6, 2 2s are 4, 2 6 are 12. 9 2 டேபிளில் வராது, அப்படியே இருக்கட்டும். இதுவும் 9, 9 2s are 18. ஸோ அகெயின் 2 2 இருக்குது, அதை முடிச்சிருவோம். 2 1 times and 3 times
then 9 9. இப்போ இது 3 டேபிளில் பண்ணலாம். 3 1 times 1 times 1 times 3 3. again 3 டேபிளில் பண்ணால் 3 1 times 1 times 1 times 1 1 1. ஓகே ரைட், எல்லாமே 1 வந்துருச்சு. ஸோ இதனுடைய எல்சிஎம் என்ன அப்படின்னா இங்கே இருக்க நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணணும். 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24, 24 into 3 அப்படிங்கிறது 72. ஸோ எல்சிஎம் வந்து 72. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை நம்பரோட டினாமினேட்டரையும் இப்போ நம்ம என்ன பண்ணணும், 72வாக மாற்றணும். 12 பார்த்தோன்னே 12 எப்போ 72வாக மாறும் அப்படின்னு தெரியல அப்படின்னா நம்ம இங்கேருந்தே எடுத்துக்கலாம். அதை பாருங்கள், 2 into 2 into 2, 3 into 3. ஓகே, 2 2s are 3, 3 2s are 2 2s are 4, 4 3s are 12 இல்லையா? இந்த 3 நம்பர் 12 தரும். மீதி என்ன நம்பர் இருக்குது, 2 1 3 இருக்குது. 2 3s are 6. ஸோ 12 into 6 தான் நமக்கு 72 தரும். நமக்கு தெரியும் டினாமினேட்டரில் என்ன பண்ணினாலும் அதை நியூமரேட்டருக்கு பண்ணணும். ஸோ டினாமினேட்டரை 6ஆல் மல்டிபிள் பண்ணுறதுனால நியூமரேட்டரும் 6ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். அடுத்து இங்கே 8க்கு வருவோம். இங்கே இருக்கிறதுல எது நமக்கு 8 கொடுக்கும், 2 2s are 4, 4 2s are 8. இந்த 3 நம்பர் தான் 8 கொடுக்கும். ரிமைனிங் என்ன நம்பர் இருக்குது, 3யும் 3 3s are 9. ஸோ இங்கேயும் 9ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டேரெக்டாக டேபிள் தெரியும், 8 9s are 72ன்னு எனக்கு தெரியும்னா நீங்கள் டேரெக்டாக போட்டுக்கலாம். இந்த எந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த 24 இந்த 8 9 இதிலலாம் வந்து 72வாக மாறும் அப்படிங்கிறது தெரியாதவங்களுக்கு தான் இந்த மெத்தட் சொல்லித்தரேன். அகெயின் இங்கே கொஞ்சம் மெஸ் ஆனதுனால நான் திரும்பவும் எழுதுகிறேன். இதை அப்படியே திரும்பவும் அதுவும் தான் அதே தான் எழுதியிருக்கேன். 24 இருக்குது. மல்டிபிள் காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்போ 24 வருதுன்னு பார்ப்போம். 3 3s are 9, 9 டேபிளில் 24 வர வாய்ப்பு இல்லை. ஸோ அது அந்த காம்பினேஷன் விட்டுடுவோம். 2 2s are 4, 4 3s are 12, 12 2s are 24. ஸோ இந்த 4 நம்பரும் சேரும்போது 24 வருது. ஸோ ரிமைனிங் என்ன, 3. ஸோ அப்போ இங்கே நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். அகெயின் 9 இருக்குது, 3 3s are 9 நமக்கு தெரியும். ரிமைனிங் என்ன இருக்குது, 2 2s are 4, 4 2s are 8. ஸோ 8ஆல் மல்டிபிள் பண்ணணும். இங்கே 36 இருக்குது, 36 into 2 தான். ஓகே, இப்போ மல்டிபிள் பண்ணி இந்த நம்பர்ஸ்லாம் எப்படி ரெடியூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, டினாமினேட்டர் 72 தான் வரப்போது நமக்கு தெரியும். எழுதிக்கலாம் அதை நம்ம ஃபஸ்ட்டு. ஓகே, 5 நம்பர் இருக்குது, 5 நம்பர் எழுதியிருக்கேன். இப்போ நியூமரேட்டர் மட்டும் மல்டிபிள் பண்ணி எழுதிடலாம். -5 into 6 -30. சைனோட கேர்ஃபுல்லாக இருங்க. நம்பரை மல்டிபிள் பண்ணிவிட்டு சைனையும் மல்டிபிள் பண்ணிடுங்க. 5 6 are 30, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஸோ -30. 11 into 9 99, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். 15 into 3 45, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். 7 into 8 minus 56. ஓகே, 12 into 2 24. இது பாசிட்டிவாக தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து கேர்ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணணும். இருக்கிறதுலையே இது ஒன்று தான் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இதுதான் இருக்கிறதுலே கிரேட்டராக இருக்க முடியும். இப்போ நெகட்டிவ் நம்பர் நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணணும். ஏன்னா இது நெகட்டிவாக இல்லைன்னா நான் என்ன சொல்வேன், நெகட்டிவாக இல்லைன்னா நம்ம என்ன ஆர்டர் பண்ணுவோமோ அதனுடைய உல்ட்டா ஆர்டர் தான் நெகட்டிவாக இருக்கும்போது வரும். ஸோ சப்போஸ் இது நெகட்டிவாக இல்லைன்னா நான் 99 தான் இருக்கிறதுலையே பெருசுன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இது நெகட்டிவாக இருக்கிறதுனால 99 தான் இருக்கிறதுலையே சின்னது. -99/72. அதை விட்டுருங்க. அதை விட்டுட்டு அடுத்த நம்பர்ஸ் மட்டும் பாருங்கள். ஸோ நம்ம அசெண்டிங் ஆர்டரில் பண்ணுறதுனால இருக்கிறதுலே ஸ்மால் நம்பர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அது இப்போ 99 முடிச்சிட்டோமோ அதை விட்டுருங்க. விட்டுட்டு மீதி இருக்க 3 நெகட்டிவ் பாருங்கள். இதில் நான் வந்து இது எல்லாமே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நான் 56 தான் பெருசுன்னு சொல்லுவேன். இது வந்து பாசிட்டிவ் நம்பர், இதை நான் ஸ்க்ரீன்லேயே கொண்டு வரல, வெறும் இந்த நெகட்டிவ் நம்பர்ஸ் மட்டும்தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த நெகட்டிவில் 99 நம்ம ஆல்ரெடி கொண்டு வந்துட்டோம் கீழே, அதை விட்டுடுங்க. மீதி இருக்க 3 நம்பரை பாருங்கள். இப்போ இந்த 3 நம்பரில் இது பாசிட்டிவாக இருந்தால் நான் 56 தான் இருக்கிறதுல பெருசுன்னு சொல்லுவேன். இது நெகட்டிவாக இருக்கிறதுனால -56 தான் இருக்கிறதுலே சின்னது. ஸோ இதையும் முடிச்சிட்டும், மறந்துடுங்க. ஸோ இந்த 2 நம்பர் தான் இருக்குது, 30 and 45. பாசிட்டிவாக இருந்தால் 45 தான் பெருசு, பட் நெகட்டிவாக இருக்கிறதுனால -45 தான் சின்னது. அண்ட் தென் மீதி இருக்கக்கூடிய -30. லாஸ்ட்டாக 24/72. இதோட நிறுத்திடக்கூடாது. இது எல்லாத்துக்கும் நேராகவும் இதனுடைய ஒரிஜினல் நம்பரை எழுதிடணும். இதனுடைய ஒரிஜினல் நம்பர்
minus 11/8. அதுக்கப்புறம் இதனுடைய ஒரிஜினல் நம்பர் 56 ஓட ஒரிஜினல் நம்பர் வந்து minus 7/5. sorry minus 7/9. oh my god, I'm sorry. minus 7 பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுத்துலயுமே மைனஸ் இருக்கு, நான் கவனிக்கல. I'm sorry. ரெண்டுமே மைனஸ்னால அது வந்து கேன்சல் ஆகி ரெண்டுமே ப்ளஸ் ஆகிடும். ஸோ இது வந்து ப்ளஸ் சைன் தான், இது இங்கே வராது. I'm sorry. ஸோ இதுவும் பாசிட்டிவ் நம்பர் தான், இதையும் நம்ம ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்கக்கூடாது. I'm sorry. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இது ரெண்டு பாசிட்டிவ் தானே, இதை மட்டும் நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். 24க்கு அப்புறம் தான் 56 வந்திருக்கணும். சரி, இப்போ இந்த நம்பர் வந்து லாஸ்ட்டில் போயிடுச்சு. ஓகே, விட்டுருங்க. இப்போ -45/72. -45 அப்படிங்கிறது எந்த நம்பர்லேருந்து கிடச்சிது? இதிலேருந்து கிடச்சிது. ஸோ அதுதான் நெக்ஸ்ட் வரும். -15/24, கமா -30/70 அப்படிங்கிறது எங்கேருந்து கிடச்சிது நமக்கு? இந்த ஃபர்ஸ்ட் நம்பர்லேருந்து கிடச்சிது. -5/12. அதுக்கப்புறம் இந்த 24/7 அப்படிங்கிறது லாஸ்ட் நம்பரான 12/36லேருந்து கிடச்சிது. இந்த 56/72 அப்படிங்கிறது 7/9லேருந்து கிடச்சிது. ஓகே, இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கொஞ்சம் நீட்டாக போட ட்ரை பண்ணுவோம். ஓகே, செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இதுலேயும் எல்லாத்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். இது 0க்கு எல்சிஎம் வேண்டாம், அதை விட்டுட்டு மற்றது எல்லாத்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஓகே, என்னென்ன நம்பர் இருக்குது? 10, 5, 4, 20. இந்த 4 தவிர்த்து மற்றதெல்லாம் 5 டேபிளில் வரும். ஸோ நான் 5 தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறேன். 5 2s are 10, 5 1s are 5, 4 வராது. ஸோ 4 டேபிள் அப்படி 4 அப்படியே இருக்கும். தென் 4s are 20, 5 4s are 20. இது எல்லாமே 2 டேபிளில் வரும். 2 1 times 1 and then 2 times 4, 2 times 4, again 2 1 1 1 1. ஸோ இதனுடைய எல்சிஎம் 5 into 2 into 2 20. 5 2s are 10, 10 2s are 20. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம டினாமினேட்டரில் 20 கொண்டு வரணும். ஈஸி தான் இது. 10 2s are 20, டினாமினேட்டரில் 2னா நியூமரேட்டர்லேயும் 2. 5 4s are 20. ஸோ 7 4s are, மேலேயும் 7ஆல் மல்டிபிள் பண்ணணும். இங்கேயும் 4, இங்கேயும் இங்கே வந்து 5 4 5s are 20, நியூமரேட்டர்லேயும் 5. இங்கே தேவைப்படாது, ஏன்னா ஆல்ரெடி இது வந்து 20ல் தான் இருக்குது. ஸோ நெகட்டிவ் சைன் போன ப்ராப்ளமில் மிஸ் பண்ணாமல் இருக்கணும். ஸோ எல்லாத்துலேயும் நியூமரேட்டரில் மட்டும்தான் நெகட்டிவ் சைன் இருக்குது. ஸோ எல்லாமே நெகட்டிவ் நம்பர் தான். ஆல்ரைட், இப்போ இந்த நம்பர் என்னவா மாறும்? மைனஸ், ஸ்க்ரீனில் இருக்கா? ஓகே, 34/20. இது minus 28/20. இது 0 and then இது minus 10/20. லாஸ்ட்டாக minus 19/20. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இங்கே வந்து நம்ம இதை டிசெண்டிங் ஆர்டர்லேயும் எழுதணும், நான் எழுத மறந்துட்டேன், சாரி. இது அப்படியே உல்ட்டாவாக எழுதிடுங்க. 7/9 ஃபஸ்ட்டு வந்துடும், அப்புறம் 12/36 வந்துடும், அப்புறம் -5/12 வரும், அதுக்கப்புறம் -15/24, அப்புறம் -11/8. சாரி, டிசெண்டிங் ஆர்டர் நான் சொல்ல மறந்துட்டேன். ஆல்ரைட், இப்போ இந்த ப்ராப்ளம்க்கு வருவோம். இந்த ப்ராப்ளமில் எல்லாத்தையும் இப்போ நம்ம டினாமினேட்டர் 20யாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். 0 தவிர்த்து மற்ற எல்லாம் நெகட்டிவ் நம்பர் தான். இதே இப்போ நான் அசெண்டிங்கில் எழுதணும். ஃபஸ்ட்டு நான் ஸ்மால் நம்பர் தான் எழுதணும் இல்லையா அசெண்டிங்கில் எழுதும் போது. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் பாசிட்டிவாக இருந்தால் எது பெரிய நம்பர்? 34, 28, 10, 19 எது பெருசு? 34 தான் பெருசுன்னு சொல்லியிருப்போம். பட் நெகட்டிவாக இருக்கிறதுனால அதுதான் இருக்கிறதுலே சின்ன நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் அதை விட்டுருங்க. இந்த நம்பர் நம்ம முடிச்சிட்டோம், அதை விட்டுடுங்க, அதை கணக்கில் எடுக்க வேண்டாம். இப்போ இருக்க 3 நம்பரில் இந்த 0 விட்டுருங்க, 0 இஸ் பாசிட்டிவ். இந்த 3 நெகட்டிவ் நம்பரில் எது வந்து பெருசுன்னு சொல்லுவோம்? பாசிட்டிவாக இருந்தால் 28 சொல்லியிருப்போம். பட் இது நெகட்டிவாக இருக்கிறதுனால 28 தான் இருக்கிறதுலையே சின்ன நம்பர். ஓகே, ஒன் செகண்ட். ஓகே, தென் அதுக்கப்புறம் இப்போ இருக்கிறது இந்த 2 நெகட்டிவ் நம்பர் தான். இந்த 2 நெகட்டிவ் நம்பரில் பாசிட்டிவாக இருந்தால் 19 தான் கிரேட்டர் நம்பர் சொல்லியிருப்போம். பட் இது நெகட்டிவாக இருக்கிறதுனால -19 தான் ஸ்மாலர். அதுக்கப்புறம் இருக்கிற ஒரே ஒரு நெகட்டிவ் நம்பர் -10/20. லாஸ்ட்டில் 0 வந்துடும், ஏன்னா 0 வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாத்தையும் விட கிரேட்டர் நம்பர். இப்போ இதனுடைய ஒரிஜினல் நம்பரை நம்ம எழுதிடலாம். -34/20யோட ஒரிஜினல் நம்பர் இது, இதனுடைய ஒரிஜினல் நம்பர் இது.
இது 0. இதனுடைய ஒரிஜினல் நம்பர் இது, இதனுடைய ஒரிஜினல் நம்பர் இது. ஓகே, இதனுடைய ஒரிஜினல் நம்பர் -17/10, கமா இதனுடைய ஒரிஜினல் நம்பர் 28/20 அப்படிங்கிறதோட ஒரிஜினல் நம்பர் -7/5. 19/20 ஓட ஒரிஜினல் நம்பர் -19/20. இந்த -10/20 ஓட ஒரிஜினல் நம்பர் -2/4. லாஸ்ட்டாக 0. இது அசெண்டிங் ஆர்டர். ஸோ டிசெண்டிங் ஆர்டர் எழுதும் போது இது அப்படியே உல்ட்டாவாக எழுதிடுங்க. 0, -2/4, -19/20, -7/5, -17/10. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதோட எக்ஸசைஸ் 1.1ஓட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஒரு 4-5 அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் இருக்குது, அது மட்டும் நம்ம பார்க்கணும். அதை நாளைக்கு பார்த்துடலாம். இந்த வீக் 1.1 முடிஞ்சிருச்சு. இந்த சாட்டர்டே சண்டே எந்த வீடியோவும் வராது நம்ம சேனலில். நீங்கள் இந்த சாட்டர்டே சண்டே வந்து இந்த 1.1 ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் 1.1 பேஸ் பண்ணின சில கொஷின்ஸ் புக்கில் இல்லாத லாஜிக்கல் பேஸ்டு இந்த கான்செப்டை பேஸ் பண்ண ஒரு சில கொஷின்ஸ் நாங்கள் வந்து கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் ஒரு கொஷின் பேப்பர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கோம். அது செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல, பட் ஷுவராக கம்யூனிட்டியில் சில கொஷின்ஸ் வரும், ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.